என் தங்கமே, கருப்பன் உனக்கு உத்தரவிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நேரம் குறைவாக இருப்பதனால் இன்றைய என் பிள்ளை இதனை என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உனக்காக உன் அப்பன் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வருகின்றேனோ இதையெல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் நொடிப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் எப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வருகிறேனோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். அந்த இடத்தில் நான் சொல்கின்ற இந்த இருவரும் இருக்கவும் வேண்டும். அப்படி இந்த 2 பேரும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தை தேடிச் சென்று அவர்களை நீ நாளை பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தை, கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கும். கனவிலும் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். இதையெல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள போகிறாய். அப்பன் கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன், ஏது சொல்ல வருகிறேன் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்காக நான் நடத்துகின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொண்டு நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுடன் இருக்கும் நேரங்கள் எல்லாமுமே உனக்கான ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு உடனிருந்து உனக்கான எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையையும் என் பிள்ளை தெளிவுபட நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது. இந்த தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் கருப்பன் என்னை பார்க்க வரச் சொல்லவில்லை. எனக்காக இதை செய் அதை செய் என்றெல்லாம் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை. ஆனால் நான் சொல்கின்ற இந்த 2 பேரையும் நீ கண்டுவிட்டால் போதும் என்றுதானே கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்களை நீ நிச்சயமாக சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்களை நீ பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். உனக்காக எல்லாமுமே சரியாகவே நடக்கும் காலம் இது. என்னாலும் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் காலம் இது. உன்னை சுற்றி இந்த கருப்பன் வருகின்ற பொழுதுகள் ஒவ்வொன்றும் இனி எந்த நேரமும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. கருப்பனுக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் இனிமேலும் உன்னை காயப்படுத்தாதபடி நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் உன்னை நான் ஆட்டி படைக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை சரியாக தந்துவிடும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் மறக்காதே. குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு அருகில் கூட இருக்கலாம். நான் சொல்கின்ற இந்த 2 பேரும் சேர்ந்து இருப்பார்கள். அது உன்னுடைய சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்தது. எங்கிருக்கிறார்கள் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய். கருப்பன் யார் என்று சொன்னதும் என் குழந்தையே, நீ எப்பொழுதும் கருப்பன் தேடி வரும் பொழுது என்ன நினைக்கிறாய்? கருப்பனுக்கு நம்மை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறாயா? இருக்கிறது. நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும்
என்ற ஒரு எண்ணம் நான் உன்னை சுற்றி சுற்றி வருவது எல்லாவற்றிற்கும் காரணம். ஒரு தகப்பனாக என் பிள்ளையை நான் கைவிட முடியாமல் எப்பொழுதும் என் பிள்ளைக்கான சந்தோஷங்களை உடனிருந்து கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் உனக்கான தேவைகளை எல்லாம் நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் கருப்பனின் எண்ணமும் கூட. இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து என்ன நடத்தி இருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை மீண்டு வருகிறாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நொடிப்பொழுதுகள் உனக்கு ஆச்சரியத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றியை எப்பொழுதும் அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதை ஏற்படுத்தி தந்திடவும் நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுத்திடவும் உன்னை சுற்றிலும் நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உறுதிபட உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பினால் உன்னால் எதையும் பெற முடியும் என்பதனை நம்பு. தெய்வத்தின் அன்பினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கு எல்லா விஷயங்களையும் முன்னின்று உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு உனக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த கருப்பன் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு ஆச்சரியங்களை கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையில் எல்லாம் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அந்த இடத்தில் எல்லாம் கருப்பன் உன்னை வாழ வைக்க முன் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுப்பதை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த நேரம் நான் சொல்லும் ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொண்டு நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த கருப்பன் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளும்படி நடந்து கொள்வேன். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் நீயும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பாய். கருப்பன் நம்மை தேடி வருகிறார், நமக்கான நல்லதை சொல்கிறார் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க முன் வந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியென்று கொடுப்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுதுகள் எல்லாமுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த கருப்பன் உன்னை வழிநடத்தும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் இடம் அல்லவா? கருப்பன் சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் நல்ல விஷயத்தை நடத்த இந்த 2 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களை தேடிச் செல்ல வேண்டும் அல்லவா? அவர்கள் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்காது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே மற்றவர்கள் நம்மை தேடி வந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. நமக்கான உதவி ஒருவரிடத்திலிருந்து கிடைக்க பெற வேண்டும் என்றால் நாம் தான் அவரை தேடிச் செல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை நம்மை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீ தள்ளிவிட்டு விடக்கூடாது. இதுவெல்லாமும் எப்பொழுதும் உனக்கு கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரானந்தமும் பேரதிசயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அருளோடு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி இன்னமும் உனக்கு நிறைய இருக்கின்றது. தெய்வத்தின் அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம் இன்னமும் நிறைய இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உன்னை சூழ்ந்து வருவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை களைந்து உனக்கு நல்லதை நடத்துவதற்கானது என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகள் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு தெரியாமல் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ நல்லபடியாக வழிநடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்தாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய சந்தோஷங்களும் உன்னை தொடரும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு நல்லதை தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பிற்கு ஈடு இணை இங்கு எதுவும் இல்லை அல்லவா? அப்படியானால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக நடத்துகின்ற விஷயங்களையும் நீ முழுமையாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சூழ்ந்து வரும் இந்த நேரம் உனக்கு எந்நாளும் பேரானந்தமும் பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதிர்ஷ்டத்தை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இனி எப்பொழுதும் நமக்கான நிலைகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? நாளைய விடியல் பொழுது செவ்வாய்க்கிழமையின் பொழுது நாளை மதியத்திற்கு பிறகு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதாவது சதுர்த்தி திதியினுடைய நாயகன் விநாயக பெருமான், செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகன் கந்தன். விநாயக பெருமானும் கந்தனும் ஒரு சேர எந்த கோவிலில் இருக்கிறார்களோ, உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலோ அல்லது உன் வீட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவிலோ எந்த கோவிலில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த கோவிலுக்கு நாளை மாலை சென்று அவர்களை கண்டு வா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கும். ஒரே நாளில் இவர்களினுடைய அருளை யாராலும் பெற்றுவிட முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அது சாத்தியமாகும். நீ நினைத்தால் அதை எல்லாமும் நிச்சயமாக பெற்றுவிட முடியும். உனக்காக நான் இருப்பதை எல்லாமும் உணர்ந்து எப்பொழுதும் சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து நீ நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்நாளும் உன்னை தொடரும் இந்த காலம் ஒவ்வொன்றிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை சரியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுது உனக்கான தருணங்களை கருப்பன் சரியாக உனக்கு சொல்லிவிடுவேன். இந்த 2 பேரையும் நாளை நீ காணும் பொழுது இருவரும் அண்ணன் தம்பி அல்லவா? இவர்களுக்கான நாள் ஒரு சேர ஒரே நேரத்தில் கிடைக்கும் பொழுது, அவர்களினுடைய சக்தி பல மடங்கு பெரிதாக இருக்கும் பொழுது, அந்த நேரம் அவர்களை நீ நெருங்கிவிட்டால் போதும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஆசைப்படுவது எல்லாமும் போதும். இனிமேலாவது நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடப்பது எல்லாவற்றிலும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்திவிட்டதே என்று சொல்லி பதறினாய். ஆனால் கருப்பன் உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன், என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் என் குழந்தை, நீ நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களும் உனக்கு வந்திருக்கிறது என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தவும் நன்மைகளை உணர்த்தவும் எப்பொழுதும் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் நமக்காக நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எந்நாளும் சர்வ நிச்சயமான சந்தோஷம் உனக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லா நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமான மன நிறைவை உனக்கு சந்தோஷமாக கொடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும். கருப்பன் சொல்லும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை அழகாக மாறட்டும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற கர்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு தெய்வம் துணை நிற்கும் இந்த நேரம் நாம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ யோசித்து விட்டால் அது போதும். உன்னுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை புரிந்து கொண்டு மனநிறைவோடும் மனமகிழ்ச்சியோடும் என் பிள்ளை நீ இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு யாரை நம்பினால் யாரை நெருங்கினால் நல்லது நடக்குமோ அவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன். அந்த நேரம் அவர்களை நெருங்கிப்பார். அவர்களின் சக்தி பல மடங்கு பெரிதாக இருக்கும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமான் எந்த ஒரு பிள்ளையின் தன் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டத்தை நிறைவேற்றி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டார். ஆனால் யார் நினைத்தாலும் அதன் பிறகு அவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் அவர்களுக்கு நடக்கப் போவதை என்னவென்று சொல்லிவிட முடியாது. அதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதும் தான் உண்மை. அதனால் என்னதான் நடக்குமோ ஏதுதான் நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு திறமைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருந்து விட்ட பிறகு உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ கலங்க வேண்டாம் அல்லவா? எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக தடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி உருவாக்கி தரும் இந்த கருப்பன் இனியும் அப்படித்தான். நீ கேட்டதை எல்லாமுமே உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் இதையெல்லாமும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய பல விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அது ஒன்றே போதும். உனக்கான பல மாற்றங்களை என்னவென்று அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அப்பன் சொல் கூற்றுப்படி கேட்டு உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடப்பதை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாதல்லவா? ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இனிமேலும் என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களினால் மனமுடைந்து நிற்காதே. கருப்பன் சொல்வது போல மன அமைதியை தேடி கோவிலுக்கு செல். அங்கிருக்கின்ற தெய்வங்கள் உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மேலும் மேலும் உனக்கு நல்லதை நடத்தி தருவார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு எல்லாமும் உனக்கு சரியாகி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென நான் கொடுக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உன்னை
பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.